ஹாய் காய்ஸ்! இன்னைக்கு நம்ம செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிரலாம். லாஸ்ட் எபிசோட்ல பார்த்த மாரி ஜெனரல் ஆஃப் டிங்பே வேற யாருமே கிடையாது. நம்ம ஹீரோ தான். அந்த தலைவர் கூட சொல்லிட்டு இருக்காரு. "இப்பதான் நீ இருந்தா நல்லாருக்கும்னு நான் நெனச்சுட்டே இருந்தேன். நீயே வந்துட்ட. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் பண்ணலாம்." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அங்க இருந்த ஒரு பொண்ணு, "ஜெனரல் வந்து இவ்ளோ தூரத்துல இருந்து வந்திருக்காங்க. அவருக்காக நான் வந்து என்னோட இசை திறமைய நான் காட்டப் போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப அவளே சொல்றா, "கொஞ்சம் கேவலமா இருந்தா மன்னிச்சுக்கோங்க." அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ கொஞ்சம் கூட யோசிக்கல. அதான் கேவலமா இருக்கும்ல. அப்புறம் என்ன போய் உட்காரு அப்படின்னு சொல்லிர்றான். அந்த அவமானம் தாங்க முடியாம அந்த பொண்ணு அங்கிருந்து ஓடியே போயிடுறா. அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு எந்திரிச்சு வந்து ஹீரோயின மாட்டி விடுறா. ஹீரோயின் வந்து இந்த நாட்டிலேயே ரொம்ப அருமையா வாசிக்கக்கூடிய ஒரு பொண்ணு. அவங்கள வாசிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின மாட்டி விட்டுட்டு இருக்கா. ஏன் இந்த பொண்ணுக்கு இவ்ளோ காண்டுன்னு பார்த்தா, இதுக்கு முன்னாடி ஹீரோயின் கூட இந்த பொண்ணு பியூட்டி கான்டெஸ்ட்ல தோத்து போயிருப்பா. அதுல ஹீரோயின இப்ப எப்படியாச்சும் அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹீரோயின மாட்டி விட்டுட்டு இருக்கா. ஹீரோயினும் ஏதாவது சொல்லி தப்பிச்சிடலான்னு பார்க்குறா. ஆனா விடவே மாட்டேங்கிறாங்க. ஹீரோவே சொல்லிடுறான், "நான் வந்து பாட்டு கச்சேரி கேட்கறதுக்காக வரல. எனக்கு வேற வேலை இருக்கு." அப்படின்னு சொல்லி ஹீரோயின எப்படியோ இன்டைரக்ட்டா காப்பாத்தி விட்டுர்றான். அதுக்கப்புறமா ஹீரோ அவரோட தலைவர் முன்னாடி வந்து, "உங்களுக்காக நான் ஒருத்தர மீட் பண்றதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். நீங்க அவங்கள பார்க்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெட் பாடி எடுத்துட்டு வந்து வைக்கிறான். அங்க இருக்கவங்க எல்லாம் ஷாக்கே ஆயிடுறாங்க. "என்னடா டெட் பாடி எடுத்துட்டு வந்து வச்சிருக்கான்." அப்படின்னு. அங்க இருக்க தலைவியும், "ஓகே, இது வந்து நீங்க பார்க்க வேண்டிய மேட்டர். சோ நான் இங்க இருக்க லேடீஸ் எல்லாம் கூட்டிட்டு போயிடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க லேடீஸ் எல்லாம் கூட்டிட்டு வெளிய போயிடுறாங்க. வெளிய போனதுக்கு அப்புறமா தான் தெரியுது, ஹீரோ ஒருத்திய அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சு விட்டுருப்பான்ல, அது வேற யாரும் இல்ல. ஹீரோயினுக்கு பார்த்து வச்ச மாப்பிள்ளையோட தங்கச்சி தான். ஹீரோயினும் வெளிய போயிட்டு அந்த லேடி கிட்ட கேட்கிறா, "என்னாச்சு? லியாங் ஃபேமிலிக்கும் பிரின்ஸ் ஆஃப் டிங்பேக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்கா என்ன? ஏன்னா நீங்க பேசும்போது மட்டும் அவரு காண்டாகுறாரு. மத்தவங்கலாம் பேசும்போது ஏதோ பேசலையே." அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அந்த லேடியும், "ச்சே அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இவ கொஞ்சம் ஓவரா பேசிட்டா. மத்தபடி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவங்க ஃபேமிலிக்கும் நம்ம ஃபேமிலிக்கும் என்னம்மா இருக்கு." அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காங்க. இங்க ஹீரோ அந்த டெட் பாடி யாரோடது அப்படின்னு ஓப்பன் பண்ணி காட்டுறான். ஓப்பன் பண்ணி பார்த்தா அது வேற யாருமே இல்ல. ஹீரோ அன்னைக்கு கோயில் வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு தேடிட்டு வந்திருப்பாங்க இல்லையா? அதுல இருந்த மெயினான ஒரு ஆளோட டெட் பாடி தான் இது. ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம நாட்டோட மிலிட்டரிக்குன்னு வச்சிருந்த ஃபண்ட எல்லாருமே மோசடி பண்ணியிருக்காங்க. அந்த கேஸ இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக தான் நான் நாட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருந்தேன். இந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன இந்த நாட்டுக்குள்ள வரவிடாம நெறைய பேர் என்ன வர வழியில தடுத்தாங்க. அதுல இவன் தான் மெயினான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அங்க இருக்க ஒருத்தர் எந்திரிச்சு, "சரி, ரூல்ஸ் படி நீ எப்படி நீ கொல்லலாம்? நீ இங்க கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வந்து நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கணும்ல." அப்படின்னு கேட்கிறாரு. அவங்க கிட்ட எப்படியோ ஒரு வழியா நான் தப்பிச்சு திருப்பியும் அரெஸ்ட் பண்ணலான்னு போய் பார்க்கும்போது, அவர் உயிரோடவே கிடையாது. யாரோ ஒருத்தர் வந்து உண்மை வெளிய தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்கள கொன்றுருக்காங்க. அது கண்டிப்பா அந்த பணத்த எல்லாத்தையுமே மோசடி பண்ண கேங்கா தான் இருப்பாங்க. அத ஃபர்ஸ்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஹீரோக்கு இதுல கொஞ்சம் கொஞ்சம் உண்மை தெரியும். அதுல லியாங் ஃபேமிலியும் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது ஹீரோக்கு நல்லாவே தெரியும். லியாங் ஃபேமிலி வேற யாருமே கிடையாது. ஹீரோயினுக்கு பார்த்து வச்சிருக்காங்க இல்லையா மாப்பிள்ளை, அந்த மாப்பிள்ளையோட ஃபேமிலி தான் லியாங் ஃபேமிலி. அன்னைக்கு சில்வர் கூட அங்க தானே இருந்திருக்கும். ஸோ ஹீரோக்கு இதுல லியாங் ஃபேமிலி இன்வால்வ் ஆயிருக்கிறது நல்லாவே தெரியும். ஹீரோ வேணும்னே போய் அங்க மிஸ்டர் லியாங் உட்கார்ந்திருக்காரு. அவர்கிட்ட போய் கேட்கிறாரு, "உங்களுக்கு இத பத்தி ஏதாவது தெரியுமா?" அப்படின்னு கேட்கும்போது, "ச்சே எனக்கு வந்து இந்த மிலிட்டரில இருக்க சப்ளிமெண்ட்ஸ் பத்திலாம் எனக்கு அவ்வளவா தெரியாது. அதுல நான் இன்வால்வே ஆக மாட்டேன்." அப்படின்னு சொல்லி தட்டு தடுமாறி பேசிட்டு இருக்காரு. இவரு உளறிட்டு இருக்கிறத பார்த்தா உண்மையும் சேர்த்து உளறிடுவார் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல மிஸ்டர் செங்கன் இருக்காரு. அவருக்குமே இதுல இன்வால்வ்மென்ட் இருக்கும் போல. அவர் உடனே எந்திரிச்சு, "இதுக்கு என்ன எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் நான் எடுத்துக்கிறேன். இத இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்." அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அங்க இருக்க தலைவரும், "இது ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்கு. இத கண்டிப்பா யார் பண்ணாங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சே ஆகணும்." அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ சொல்றாரு, "நான் இந்த நாட்டுக்கு வர விஷயத்த முன்னாடியே நான் சொல்லியிருந்தா கண்டிப்பா எல்லாரும் உஷாரா இருப்பாங்க. அதனால தான் நான் எந்த தகவலுமே குடுக்காம நான் வந்தேன்." அப்படின்னு சொல்றான். "கண்டிப்பா இத வந்து நான் கண்டுபிடிப்பேன். உங்களோட எல்லாத்தோட சந்தோஷமான முடிவு கெடுத்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க. நான் வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வெளிய போயிடுறான். ஹீரோ கூடவே 2 பேரும் பின்னாடி ஓடி வர்றாங்க. "என்னடா நீ எங்க கிட்ட கூட சொல்லவே இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க போல. அவங்களுமே வந்துட்டு ஒரு மிலிட்டரில பெரிய இடத்துல தான் இருக்காங்க. அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, "மிலிட்டரியோட சப்ளை அது போக இன்னும் நெறைய விஷயம் வந்துட்டு இங்க ஊழல் பண்ணிட்டு இருக்காங்க. நீ வந்து தான் கண்டுபிடிக்கணும். உன்னோட இன்வெஸ்டிகேஷன் கண்டிப்பா சீக்கிரமா முடிக்க மாட்ட அப்படிங்கிறது தெரியும். நீ தான் வந்து கண்டுபிடிக்கணும்." அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, "ரொம்ப நாளுக்கு அப்புறம் நீ வந்திருக்க. நம்ம ஏன் ஒரு பார்ட்டி பண்ணக்கூடாது?" அப்படின்னு சொல்லிட்டு, சரி பார்ட்டி பண்ணலாம் அப்படின்னு இவன் கூட இன்னொருத்தவங்களும் இருப்பான் போல. 4 பேரும் சேர்ந்து பார்ட்டி பண்றதுக்காக பிளான் பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த மிஸ்டர் லியாங் வந்து தன்னோட ஊருக்கு போயிட்டு இருக்காரு. கூடவே வந்துட்டு ஜியூ கிங் அப்படின்னு ஒருத்தரும் கூட வராரு. இவரு தான் எல்லாத்துக்குமே பின்னாடி இருக்க மாஸ்டர் மைண்டுன்னு நெனைக்கிறேன். அவரு வந்து திட்டிட்டு இருக்காரு, "உன் மூஞ்ச பார்த்தாலே ஊரே கண்டுபிடிச்சிரும். நீ தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்க." அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காரு. சரி, ஓகே, ஒண்ணும் பிரச்சனை இல்ல விடு. எப்படியோ ஹீரோக்கு எவிடன்ஸ் கிடைக்கிற வரைக்கும் நம்ம சேஃப் தான். நம்ம கிட்ட இருந்து வேற அந்த சில்வர் காணாம போயிருச்சு. அந்த சில்வர் எப்படியோ அவன் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவனுக்கு பதறுது. ஏன்னா அவனுக்கே தெரியாம இந்த சில்வர வந்து மிஸ்டர் லியாங் வந்து ஆட்டைய போட்டு வச்சிருக்காரு. இப்போ வந்து வேற வழியே இல்ல. இந்த உண்மைய சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜியூ கிங் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. "நான் தான் எடுத்து வச்சிருந்தேன்." அப்படின்னு.
அவரா செம்ம கோவப்பட்டுட்டு இருக்காரு. "பத்திரமா தானே இருக்குன்னு?" கேட்கும்போது, "ஆல்ரெடி ஹீரோ கைக்கு போயிடுச்சு" அப்படின்னு கேட்டதுமே அவரு திட்ட ஆரம்பிச்சுட்டாரு. "உன் பேராசனால இப்ப நம்ம எல்லாருமே மாட்ட போறோம்" அப்படின்னு திட்டிட்டு இருக்காரு. ஹீரோ கிட்ட ஆல்ரெடி சில்வர் போயிடுச்சு அப்படின்னாலும், அத ஏன் சொல்லலன்னு நம்மளுக்கு தெரியல. அவன் பெருசா ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கான். "சரி ஓகே விடு நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா இந்த மிஸ்டர் லியாங் தன்னோட வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்க வைஃப் கிட்ட, "இங்க பாரு இந்த வாட்டி மிஸ்ஸே ஆகக்கூடாது. ஹீரோயின நம்ம ஃபேமிலிக்கு கல்யாணம் பண்ணி வச்சே ஆகணும். ஏன்னா பெரிய பிரச்சனையே ஆகப்போகுது. அதுவும் இல்லாம அந்த ஜியோ கிங் இருக்கார்ல, அவர் வந்து கண்டிப்பா ஹீரோயின கல்யாணம் பண்ணியே ஆகணும். அப்பதான் அவங்க சொத்து நமக்கு வரும் அப்படின்னு சொல்லி அத வேற ஃபோர்ஸ் பண்ணி சொல்லியிருப்பாரு. அப்ப அந்த லேடி கேட்குறாங்க, "ஹீரோக்கு தான் தெரியும் இந்த சில்வர்லாம் நம்ம தான் பதுக்கி வச்சிருந்தோம் அப்படிங்கிறது. அத ஏன் சபையில ஹீரோ சொல்லல?" அப்படின்னு கேட்கும்போது, இவரு சொல்றாரு, "கண்டிப்பா நம்ம மிங் ஃபேமிலி கூட கல்யாணம் பண்ண போறதுனால தான். மிங் ஃபேமிலி வந்து ஹீரோயினோட ஃபேமிலி தான். ஹீரோயினோட ஃபேமிலிக்கு ஸ்ட்ராங் மிலிட்டரி பேஸ் இருக்கு. அதனால ஹீரோயின கல்யாணம் பண்ணிக்கிட்டா இவங்களுக்கும் சப்போர்ட்டா இருக்கும். அதுவும் இல்லாம அவங்க சொத்தும் வரும் அப்படிங்கிறது தான் இவங்களோட பெரிய பிளானே." அங்க கட் பண்ணி இங்க நம்ம ஹீரோயினும், ஹீரோயினோட கசினான மிமி அவங்க பேரு. இவங்க 2 பேருமே உட்காந்து, "ஆமா நீ அன்னைக்கு சேம்பர்ல என்னமோ பார்த்தேன்னு சொன்னியே, என்னது?" அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும்போது, அப்படியே பார்த்தா பின்னாடி தான் உட்காந்து ஹீரோவும், ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸும் பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே அமைதியா உட்காந்து ஹீரோயின் பேசுறத கேட்டுட்டு இருக்கிறதே தெரியாம, ஹீரோயின் பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கா, "அன்னைக்கு நான் சீக்ரெட் சேம்பர்ல என்ன தெரியுமா பார்த்தேன்? இவ்ளோ நாளா மிலிட்டரில இருந்து காணாம போன அஃபிஷியலான சில்வர் எல்லாமே அங்க இருந்துச்சு" அப்படின்னு சொல்லி இந்த மீமிக்கு ஷாக் குடுத்துட்டு இருக்கா. நம்ம மட்டும் கேர்ஃபுல்லா பிளான் பண்ணோம்னு வையேன், கண்டிப்பா இத வச்சே நம்ம என்கேஜ்மெண்ட்ட கேன்சல் பண்ணிறலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம பிரின்ஸ் ஆஃப் டிங்பே வந்து ஹீரோ தான் அப்படிங்கிறதே தெரியாம, இவரு இருக்க வரைக்கும் நிஜமாவே அவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கண்டிப்பா கண்டுபிடிப்பாங்க. ஸ்டில் நமக்கு ஒரு ஹோப் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா இந்த பிரின்ஸ் கிட்ட போய் கேட்கறது ரொம்ப கஷ்டம்ப்பா. இவரு வந்து ரொம்ப ரகடா இருப்பாரு. பார்க்கறதுக்கே ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாலாம் இருக்காரு. இவர்கிட்ட போய் மனுஷன் பேச முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்க ஹீரோக்கு காண்டாயிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு இருக்கானுங்க. அப்போ மீமி சொல்றா, "பேசாம இதுக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் இப்படிதான் நடந்துச்சு. ஒருத்தவங்களுக்கு இதே மாதிரி தான் என்கேஜ்மென்ட் பிடிக்கலையாம். அதனால அவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க, அவங்க முடியெல்லாம் கட் பண்ணிட்டு, ஒரு ஒயிட் கலர் க்ளாத் எடுத்து அவங்க அப்படியே கழுத்துல சுத்தி சாகறதுக்காக ட்ரை பண்ணாங்களாம். என்கேஜ்மென்ட் நின்றுச்சா?" அப்படின்னு கேட்டதுமே ஹீரோயினுக்கு பதறுது. "எது? அவ்ளோ தூரம்லாம் போய் என்கேஜ்மென்ட் ஸ்டாப் பண்ண தேவையில்ல. நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டா. அப்போ மீமி சொல்றா, "சரி விடு. எப்படியும் இந்த என்கேஜ்மென்ட் நின்றுச்சுன்னா, உனக்கு வேற மாப்பிள்ளை பார்த்து தானே ஆகணும். வேற யாரு நல்ல மாப்பிள்ளை இருக்கா?" அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஜூவே அப்படிங்கிற அது ஜூவே வேற யாரும் இல்ல. ஹீரோவோட ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட். அவரு கண்டிப்பா உனக்கு நல்ல பேரா தான் இருப்பாரு. டாப் ரேங்க் வாங்கியிருக்காரு. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருப்பாரு. பிரில்லியன்ட்டான பையன். ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஹீரோயின் சொல்லிறா, "இங்க பாரு அவரு வந்து என்னோட டைப் கிடையாது. அதனால என்னால அவர கல்யாணம் பண்ணிக்க முடியாது" அப்படின்னு சொல்லிர்றா. "அப்போ நீ எப்படிதான் எதிர்பார்க்கிற?" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோயின் சொல்ல ஆரம்பிக்கிறா, "நல்லா டாலா இருக்கணும், நல்லா ஹைட்டா இருக்கணும், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கணும். அதுவும் இல்லாம யாருக்குமே பயப்படவே கூடாது. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். என் ஃபேமிலியும் பார்த்துக்கணும். எதுக்காகவே பயப்படக்கூடாது. என்னையும் ரொம்ப நல்லா பார்த்துக்கணும்" அப்படின்னு சொல்லும்போது, "அப்போ நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரே ஒருத்தர் தான்ப்பா இதுக்கு செட் ஆகும். வேற யாரும் இல்ல. பிரின்ஸ் ஆஃப் டிங்பே" அப்படின்னு சொன்னதும் ஹீரோயின், "ச்சீ அவனா? அவன்லாம் வந்து ஹஸ்பண்ட் மெட்டீரியலே கிடையாது. ரொம்ப அரகன்ட். பப்ளிக்ல எப்படி பிஹேவ் பண்ணணும்னே அவனுக்கு தெரியல. அன்னைக்கு அவன் பாட்டுக்கு வந்து அந்த சபைக்குள்ள கேவலமா ஒரு ஷூவ போட்டு வந்திருக்கான் மண்ணோட." இதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமா கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ சொல்றான், "இவள கல்யாணம் பண்ணா எனக்கு தான்டா நைட் மேர். நான் நிம்மதியா இருப்பேன்ப்பா" அப்படி சொல்லிட்டு எப்படியோ சமாளிச்சுட்டு இருக்கான். "சரி விடு நம்ம இங்க எதுக்கு வந்தோம்? லைட் ஃபெஸ்டிவல் பார்க்க தானே வந்தோம்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும், ஹீரோயினோட கசினும் 2 பேரும் அந்த ஃபெஸ்டிவல் பார்க்கறதுக்காக போயிடுறாங்க. இவங்க 2 பேரும் லைட் ஃபெஸ்டிவல் போன இன்ஃபர்மேஷன் இந்த மிஸ்டர் லியாங் ஃபேமிலிக்கு தெரிய வருது. இவங்க 2 பேருமே ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோயினுக்கு. இவங்க 2 பேரும் அப்படியே அங்க ஜாலியா சுத்திட்டு அந்த லைட் ஃபெஸ்டிவல் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே அங்க பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு திருடன் வந்து பக்கத்துல எதையோ திருடிட்டு ஓடிட்டு இருக்காங்க. அங்க இருக்க கார்ட்ஸ் ஒருத்தர்னால கூட அந்த ஒரு திருடன பிடிக்க முடியல. இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஹீரோ கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கான், "ஒரு திருடன கூட பிடிக்க முடியல. அவ்ளோ லட்சணத்துல இருக்கு நம்ம நாடு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, ஹீரோ, "நான் போய் பிடிக்கிறேன்" அப்படின்ட்டு போறான். இங்க ஹீரோயினுக்கு பார்த்து வச்சிருக்க மாப்பிள்ளை ஹீரோயின் கிட்ட வந்து பேசிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு இவன் கிட்ட பேசுறதுக்கு சுத்தமா இஷ்டம் இல்ல. "ஐயய்யோ! என் கூட அசிஸ்டன்ட் வந்தாளே அவள காணோம். அவ என்ன தேடிட்டு இருப்பா. நான் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்பவும் இவன் ஹீரோயின் பின்னாடி தான் போயிட்டு இருக்கான். அப்ப அந்த வழியா அந்த திருடன் ஓடிட்டு இருக்கும்போது, எல்லாரோட கான்சன்ட்ரேஷனுமே அந்த திருடன் மேல இருக்கும்போது, இந்த மாப்பிள்ளை அவன் கூட இருக்க அசிஸ்டன்ட் கிட்ட கண்ண காட்டின உடனே அந்த அசிஸ்டன்ட் போய் ஹீரோயின தண்ணியில தள்ளி விட்டுறான். உடனே இந்த மாப்பிள்ளை, "நான் போய் ஹீரோயின காப்பாத்துறேன்" அப்படின்னு தண்ணிக்குள்ள குதிச்சு அவன காப்பாத்த போயிட்டு இருக்கான். இப்பதான் வந்து மிமிக்கு எல்லாமே புரியுது. இவன் எல்லாமே வேணும்னே பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா இந்த மாதிரி யாரோ தள்ளி விட்டு ஹீரோயின் விழுந்துட்டா அப்படின்னாலே வந்து இது ரொம்ப அசிங்கம் போல. அப்போ ஹீரோயின வேற யாராவது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கே தயங்குவாங்க. அப்ப இவன் ஈஸியா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணிட்டு இருக்கான். இவன் அப்படியே தண்ணிக்குள்ள போய் ஹீரோயின புடிச்சு இழுக்கலாம் அப்படின்னா, ஹீரோயின் கால்லயே எட்டி மிதிச்சு அவகிட்ட இருந்து தப்பிச்சு இவளே ஸ்விம் பண்ணி போயிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஹீரோ வந்து அந்த திருடனை பிடிக்கிறதுக்காக போய் எப்படியோ அவனோட ஸ்கில் எல்லாம் காட்டி அந்த திருடனை கார்ட்ஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துறாங்க. புடிச்சு கொடுத்துட்டு திரும்பி பார்த்தா ஹீரோயின் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்விம் பண்ணிட்டு இருக்கா. ஒரு ஸ்டேஜுக்கு மேல மயங்கி விழுகிற மாதிரி போயிடுறா. ஹீரோ தான் தண்ணிக்குள்ள விழுந்து தூக்கிட்டு வரான். அவள எப்படியோ காப்பாத்தி அங்க பக்கத்துல ஒரு மருத்துவர் இருக்காங்க. அவங்களையும் வந்து பார்க்க வச்சு யாருக்கும் தெரியாம சீக்ரெட்டா ஒரு ரூம்ல வச்சு இவளுக்கு வைத்தியம் பார்த்துட்டு
பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவோட ஃப்ரெண்ட் வரா. வந்துட்டு "என்னடா ஏதோ ஒரு பொண்ணு தண்ணிக்குள்ள விழுந்துட்டாங்க. நீ தான் காப்பாத்துன" அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஹீரோயின்னு சொல்லவே இல்ல அப்படி சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, "ஆமா நான் தான் காப்பாத்துனேன். இப்ப பரவால்ல நல்லா இருக்காங்க" அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா, "உனக்கு ஒண்ணு தெரியுமா? இது எல்லாமே அந்த மாப்பிள்ளையோட செட்டப் தான். இவன் வேணும்னே ஹீரோ ஆயிக்கலாம், ஹீரோயின காப்பாத்துனா அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கா" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயினோட மண்டையில இருக்க ஒரு கிளிப்ப மட்டும் எடுத்து குடுத்துட்டு, "ஹீரோயின் எப்பவோ வீட்டுக்கு போயிட்டா" அப்படின்னு சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சுருங்க. யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பின்ன மட்டும் குடுத்து அனுப்புறான். கொஞ்ச நேரத்துல ஹீரோயினும் கண்ண முழிச்சுடுறா. முழிச்சுட்டு "யார் என்ன காப்பாத்துனது?" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோவ கொண்டு வந்து அந்த ஃப்ரெண்ட் காட்டுறா. "இவனா? இவனா என்ன காப்பாத்துனா?" அப்படின்னு ஹீரோயின் ஒரு மாரி பண்ணிட்டு இருக்கும்போது, "ஏன் இவன் உனக்கு முன்னாடியே தெரியுமா?" அப்படிங்கும்போது ஒரே டைம்ல 2 பேரும் "ச்சீ இவன எனக்கு தெரியாது" அப்படின்றாங்க. "என்ன காப்பாத்துனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்புறா. வேக வேகமா போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா, அது ஒரு மாரியான இடம் போல. ஹீரோயின் அத பார்த்ததுமே டக்குனு க்ளோஸ் பண்ணிட்டு, "ச்சீ எங்கடா என்ன கொண்டு வந்து வச்சிருக்கீங்க?" அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. "இங்க தான் உன்ன யாரும் தேடி வரமாட்டாங்க. அதனால தான் சேஃபா இங்க வச்சிருக்கேன். நீ இப்போதைக்கு வெளிய போறது சேஃப் கிடையாது. இங்கேயே இரு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட ஃப்ரெண்ட் கிளம்பி போயிடுறான். அப்ப ஹீரோயின் வந்து ஒரே ஒரு அட்வைஸ், "நீ வந்து ரொம்ப நல்லவன் மாதிரி இருக்க. இந்த ஹீரோ கூட மட்டும் நீ சேராத" அப்படின்னு சொல்லி அட்வைஸ் குடுக்குறா. எங்க ஹீரோயினோட கசின் வந்து ஹீரோயின் எங்க இருக்கா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது, அவளோட அசிஸ்டன்ட் சொல்றா, "ஒருத்தர் ஹீரோயினோட பின்ன வச்சிருந்தாங்க. அவங்க வந்து ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அவள தேடிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோவோட ஃப்ரெண்ட் அந்த வழியா வந்துட்டு இருக்கான். இவங்க பேசுறது எல்லாமே கேட்டுட்டு ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு மிமி மேல ஒரு கண்ணு போல பார்த்ததுமே பல்ல காட்டிட்டே, "உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவளும் "அதெல்லாம் தேவையில்ல. எனக்கு நானே பார்த்துக்குவேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவ கண்டுக்காம போயிட்டு இருக்கா. இவன் மறுபடியும் "நீங்க தேடுறது என்கிட்ட இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். மிமிக்கு செம்ம கோவம் வந்துருது. "யார்றா இவன் லூசு பையன்? இந்த குளிர்காலத்துல கையில ஃபேன வச்சுட்டு சுத்திட்டு இருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு, "நான் தான் எனக்கு ஹெல்ப் வேணான்னு சொன்னேன்லன்னு" ஒரே குத்து கண்ணெல்லாம் செவந்து போயிடுது. "எம்மா ஹீரோயின் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும். வா கூட்டிட்டு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாவமா நடந்து போயிட்டு, "இங்க தான் இருக்கா. அவ்ளோ வாய் பேசுறல்ல நீ" அப்படின்ட்டு அந்த ரூம் ஓப்பன் பண்ணி பார்த்தா, உள்ள ஹீரோயினும் இல்ல, ஹீரோவும் இல்ல. அவனுக்கு ஒரே ஷாக்கு. "ஐயோ! இல்லம்மா, இங்க தான் இருந்தா. எங்க போனாங்க?" அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கான். ஹீரோயின் எங்க போயிருப்பான்னா, அவ ஒரு பக்கமா ஒளிஞ்சு நின்னுட்டு ஹீரோ பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கப்போ, ஹீரோ வந்து என்ன பேசிட்டு இருப்பான்னா, அந்த மாப்பிள்ளையோட அஃபேர பத்தி பேசிட்டு இருப்பா. அப்போ ஹீரோயின் சடனா உள்ள வந்து, "நீ ஏன் அவள பத்தி பேசிட்டு இருக்க? நீ யாரு? நீ எதுக்காக இதெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு ஹீரோ வந்து பிரின்ஸ் ஆஃப் திங்மை அப்படின்னு ஹீரோயினுக்கு தெரியாதுல்ல. அதனால கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ சொல்றான், "இங்க பாரு தேவையில்லாத வேலையிலலாம் மூக்க நுழைச்சிட்டு இருக்காம, உன் வேலைய மட்டும் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, ஹீரோயின் சொல்றா, "இங்க பாரு அந்த அஃபேர் பொண்ண இந்த நாட்ட விட்டே வெளிய அனுப்ப போறதா பேசிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க கண்டிப்பா திருப்பி கொண்டு வருவாங்களா இல்லையான்னு தெரியல. அந்த பொண்ண தான் நம்ம எவிடன்ஸா வச்சு என் கல்யாணத்த நிறுத்த முடியும். 2 பேத்துக்குமே ஒரே எனிமி தானே. ஏன் பண்ணக்கூடாது?" அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ எந்த பதிலுமே பேசாம, அன்னைக்கு ஹீரோயின் கிட்ட "நானும் உங்க வண்டியில வரட்டுமா? எனக்கு அடிபட்டுருக்கு" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோயின் சொல்லியிருப்பா, "இல்ல, இல்ல எனக்கு லேட் ஆச்சுப்பா நான் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பால்ல. அந்த ஒரு வார்த்தை மாறாம அதே மாதிரி சொல்லிட்டு ஹீரோவும் போயிடுறான். இங்க இந்த மிஸ்டர் லியாங் வந்து ஜியோகேங் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு. "நான் தான் எல்லாமே பிளான் பண்ணேன். திருடன் போற வைக்க மாதிரி எல்லாத்தையும் டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு, ஹீரோயின தண்ணில தள்ளி விட்டுறலாம் அப்படின்னு எல்லாமே என்னோட பிளான் தான். அது இவ்ளோ சொதப்பும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஹீரோயினால ஸ்விம் பண்ண முடியும்னு எனக்கு தெரியாது" அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு செம்ம காண்டாயி பலார்னு ஒரு அறை வச்சிடுறான். "உன்னால கொஞ்ச நேரம் சும்மா இருக்க முடியாதா? ஹீரோயினுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆயிருந்ததுன்னு வையேன், மிங் ஃபேமிலில நம்ம கல்யாணமும் பண்ணியிருக்க முடியாது. நமக்கு எந்த சப்போர்ட்டும் வந்திருக்காது" அப்படின்னு சொல்லும்போது இவரு சொல்றாரு, "என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கு வேற வழி தெரியல. என்னோட பையன் அவனோட கசின் ஒரு பொண்ண பிரெக்னன்ட் ஆக்கிட்டான். இந்த விஷயம் ஹீரோயினுக்கு தெரிஞ்சுட்டா எல்லாமே நின்னு போயிரும் அப்படிங்கிறதுனால தான் இந்த பிளான் பண்ணேன்" அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு இன்னும் காண்டாயிருது. "ஏன் உன் பையனால சும்மா இருக்க முடியாதா?" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் திட்டிட்டு இருக்கான். "இல்ல, இல்ல இந்த வாட்டி எதுவுமே சொதப்பாது. நான் எல்லாமே பிளான் பண்ணிட்டேன். அந்த பொண்ண இந்த ஊர்ல இருந்து ரொம்ப தூரம் தள்ளி வச்சிரலான்னு இருக்கேன். அதுவும் இல்லாம அங்கேயே இருக்கிற வில்லேஜ்ல இருக்கிற ஒரு பையன புடிச்சு அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிரலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன்" அப்படின்னு சொல்றான். "நீ என்ன பண்ணுவியோ, எது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அந்த பொண்ணு திருப்பியும் நம்ம நாட்டு பக்கமே வரக்கூடாது" அப்படின்னு சொல்றான். இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்த எபிசோட் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிருங்க. பை கைஸ்.